வை ஜானி. நீங்க கூப்பிடுறத பார்த்துட்டு எல்லாருமே ஜானே அப்படிதான் கூப்பிடுறாங்க. இவங்க சொல்லி தான் நான் ஆடிஷன் அட்டன் பண்ணேன். அன்னைக்கு ஒரு நாள் நான் காலேஜ் போயிருந்தேன்னா இந்த மேடம் எனக்கு கிடைச்சிருக்காது, கண்டிப்பாக கிடைச்சிருக்காது. அப்பவும் போகிட்டோம், காலேஜ் போட்டோம், எப்படியும் ஆடிஷன் பையன் பாடுவானா தெரியல அப்படி சொல்லி சொன்னப்போ கூட இல்லை நான் பையன் பாடுவான், கண்டிப்பாக பாடுவான், செலக்ட் ஆவான், நீங்கள் ஆடிஷன் கூப்பிட்டுவாங்க, செலக்ட் ஆகட்டும் இல்லைனா பரவாயில்ல நீங்கள் சும்மா கூப்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து நான் மைக்கு பிடிக்க மாட்டேன், நான் பாட மாட்டேன்னு சொல்லும்போது நான் இருக்கேன்டா சித்தப்பா இருக்கேன், நீ பாடு இங்கே பக்கத்துலேயே தான் பாட வச்சு இப்படியே அப்படி பாட வச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு பயம் கொஞ்சம் இன்னுமே எனக்கு பயம் போகலக்கா, ஸ்டேஜ் அவ்வளோ பயமாக இருக்கும் எனக்கு. சூப்பர் சிங்கரில் இந்த வாரம் ப்ரீ ஃபைனல்ஸ் நமக்கு தெரியும். அண்ட் ஜான் ஜெரோம் வந்து அனுராதா அம்மா கூட தானே ஒரு பாட்டு பாடினாரு அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் அவர் வேற ஒரு சோலோ பெர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருந்தாங்க எல்லா கண்டஸ்டண்ட்டுமே. கரகாட்டக்காரன் படத்துலேருந்து மாங்குயிலே பூங்குயிலே 80ஸோட ஃபேவரட் மெகா ஹிட்டான ஒரு சாங், எப்போவுமே எல்லா ரேடியோ செட்டுகளும் ஓடக்கூடிய ஒரு சாங், அதுதான் நம்ம ஜான் வந்து பாடுறாரு. அதை கேட்டுட்டு நம்ம ஹரிஷ் ராகவேந்திரா என்ன சொல்கிறேன்னா, சில வாய்ஸ் இருக்கும்ல மக்கள்கிட்ட போய் அது வந்து அப்படியே கலந்துரும், சில வாய்ஸ் மட்டும்தான் மக்களுக்கு மிங்கிள் ஆகக்கூடிய வாய்ஸ், அந்த மாதிரி வாய்ஸ் உனக்கு ஜனரங்க வாய்ஸ் அப்படின்ற மாதிரி ஹரிஷ் ராகவேந்திரா சொல்லிடுறாரு. அண்ட் சுஜாதாமாவும் வந்து ஜானி செம்ம சூப்பராக உனக்கு ஏற்ற மாதிரியான சாங் பாடியிருக்க, அதே மாதிரி ஃபைனல்ஸ்க்கும் உன் குரல் வளம் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் நம்ம சுஜாதாமா ஃபேமஸாக அந்த ஜானி அப்படின்னு சொல்லும்போது நம்ம கமெண்ட்ஸ்லையுமே பார்த்துருப்போம், ஜானை வந்து ஜானி அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே JHONNEY அப்படின்ற மாதிரி அந்த இழுத்து போட்டிருப்பாங்க, அதை அப்படி தான் மேம் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஜானும் சொல்கிறாங்க. ஓ அது உனக்கு லக்கியாக அமைஞ்சிச்சா, சூப்பர் அப்படின்ற மாதிரி சுஜாதாமாவும் சொல்கிறாங்க. பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா கண்டஸ்டன்ட்டுமே நீங்கள் இந்த மேடைக்கு வரீங்க இல்லையா, உங்களை இந்த அளவுக்கு ஊக்குவிச்சு ஒரு சில பேர் இருப்பாங்க, அதில் முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லணுன்னா யாருக்கு பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு வராங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஜான் வந்து அப்பா அம்மா சின்ன வயசுலேருந்து நான் பாடணுன்னு ஆசைப்பட்டாங்க, அவங்கள தாண்டி இன்னும் ஒருத்தர் வந்து என்னை இந்த மேடைக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு, அவர் இல்லைன்னா இந்த மேடைக்கு நான் இல்லவே இல்லை. அதாவது ஆடிஷன் நடக்கும்போது என்னை அவர் கூப்பிட்டுருந்தாரு, அப்பா கூட சொன்னார் இல்லை வேண்டாம் நிறைய இது பண்ணியாச்சு, அவன் வந்து காலேஜ் போட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். பரவாயில்ல இன்றைக்கி ஒரு நாள் ஆடிஷன் நடக்கட்டும், ஜெயிக்கட்டும், ஜெயிக்கலன்னா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு நாள் வரட்டும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி அவர் தான் வந்து ஜான் ஆடிஷனில் சேர்த்து விட்டுருக்கார். அதாவது இவர் யார் அப்படின்னா பெயர் தங்கதுரை. இவர் வந்து அவங்க அப்பாவோட ஜானோட அப்பா கூட 30 இயர்ஸாக அந்த ஆர்கெஸ்ட்ரா மாதிரி குரூப்ஸ் இருக்காங்களே அவங்க கூட பாடுறவர் அவர். ஸோ ஃப்ரெண்ட்லியாக சித்தப்பா மாதிரி தான் ஜானுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவ்வளோ ஒரு அக்கறையான ஒரு பர்சன் கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அப்பா பாடும்போது இவங்கெல்லாம் பாடும்போது பார்த்துக்கிட்டே இருப்பாராம், குட்டி பையனாக இருக்கும்போது பாடுன்னு சொல்லி மைக்கை கொடுப்பாராம் இவர் தான். அப்போ பயமாக இருக்கும், இப்போ வரைக்கும் அந்த பயம் எனக்கு போகல, அப்புறம் பாடி தான் கொஞ்சம் ஃபியர் போச்சு, ஆனால் இன்னும் எனக்கு அந்த ஷிவரிங் போகலை அப்படின்ற மாதிரி ஜான் சொல்கிறாரு. அண்ட் இசை அப்படின்றதெல்லாம் பெருசாக நான் எதுவும் கற்றுக்கிட்டது இல்லை, இவங்க பாடத்தை கேட்டு தான் நான் அப்படியே பழகினேன் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு. அண்ட் அவருக்கு ஜான் வந்து ஒரு பரிசும் அளிக்கிறாரு, ஒரு மைக்கு கொடுத்தாரு, அதாவது இதுதான் அவங்களுக்கு சொத்துன்ற மாதிரி. அண்ட் அவருமே என்ன சொல்கிறாருன்னா, இந்த மைக் இல்லைன்னா நாங்கள் இல்லை, இது இல்லைன்னா எங்களுக்கு சோறே கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து நெகிழ்கிறாரு. உண்மையாலுமே ஒரு பெரிய விஷயம், அப்பா அம்மாவை தாண்டி ஒரு ஜீவன் நமக்காக நல்ல உள்ளம் வந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒரு உள்ளம் இருந்ததுன்னா பெரிய கிஃப்டட் தான் இல்லை. அண்ட் ஜான் ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சினா மிஸ்காலாகவும் கொடுக்கலாம் இந்த நம்பருக்கு. ஓட்டிங்குமே போயிட்டுருக்கு, டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் போய் நீங்கள் ஓட்டை கேஷ் பண்ணலாம் ஜான் ஃபோட்டோக்கு நேராக. அண்ட் ஒருத்தர் 10 ஓட்டு வரைக்கும் போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் இவராக இருந்தால் மறக்காமல் போட்டுருங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் வேணா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க, உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலிமா தெரிச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.